ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நாம் தொடர்ந்து வேத வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். டோன்ட் பி டிஸ்கரேஜ், மனம் அடிவடைந்து போகாதிருங்கள் என்கிற தலைப்பில் தொடர்ந்து வேத வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நாம் சூழலமையின் நிமித்தமாய் மனமடிவடைந்து போனார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதில் ஜனங்களை மோசே வேவு பார்க்க அனுப்பும்போது அந்த ஜனங்கள் வந்து சூழலமைகளை பார்த்து அவர்கள் துர்ச்செய்திகளை பரம்ப செய்தபடியினாலே ஜனங்கள் மனமடிவடைந்து போனார்கள். ஆனால் விசேஷித்த ஆவியை பெற்றதான யோசுவாவும் காலேப்பும் ஜனங்களை தைரியப்படுத்துகிறார்கள். அது நிமித்தம் அவர்கள் எழுச்சி பற்றி எழும்புவதற்கு ஒரு வாய்ப்பாக அது இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுபோல எதிர்மறையான கருத்துக்களை சொல்கிறார்கள். அது அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் மனமடிவடைந்து போவதற்கு காரணமாகிறது. அடுத்ததாக நாம் பார்த்தோம், பயமுறுத்தல்கள் மூலமாய் மனமடிவடைந்தார்கள் என்று சொல்லி. சனகரிப் என்று சொல்லப்படுகிறதான ராஜா ஜனங்களை பயப்படுத்தி பயமுறுத்தி மனமடிவடை செய்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் எசேக்கியா ராஜா ஜனங்களை திடப்படுத்தி ஜெபம் பண்ணி அந்த மனமடிவடைதான நிலைமையை அவர்கள் மேற்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்த்தோம், தவறான தகவல்களை சொல்லி அவர்கள் மனமடிவடைய பண்ணினார்கள் என்று சொல்லி நாம் வேத வசனத்திலிருந்து பார்த்தோம். எஸ்ராவின் நாட்களிலே ஆலயத்தை கட்டுவதற்கு ஜனங்கள் எடுத்த முயற்சிகள், காரியங்கள் அதெல்லாம் இருந்தபோது அங்கே தவறான தகவல்கள் கொடுக்கப்பட்டு அவர்களை திடனற்று போக பண்ணுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தருக்குள் தங்களை திடப்படுத்தி கொண்ட இந்த காரியத்திலே ஜெயம் எடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்த்தோம், அர்த்தசஷ்டா ராஜாவின் நாட்களிலே நெகேமியா அந்த ஆலய அலங்கத்தை கட்டுவதற்காக எடுத்த முயற்சிகள், அந்த காரியங்களை அந்த சூழ்நிலைமையில அவர்களை பரியாசம் பண்ணி நிந்தித்தார்கள். ஆனால் அவர்கள் அந்த சூழ்நிலையிலையும் அவர்கள் மனமடிவடைந்து போகிற அந்த சூழ்நிலையிலையும் அவர்கள் எழுச்சி பெற்று எழும்புகிறதை பார்க்கிறோம். அவர்களுடையதான அபத்தமான ஆலோசனைகள் எல்லாவற்றையும் அதமாக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஜெயம் பெறுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மனமடிவடைகிற சூழ்நிலைமைகள் வரும். ஆனால் நாம் அதில் சோர்ந்து விழுந்து விடக்கூடாது. எழுச்சி பற்றி எழும்புகிறவர்களாக நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்றைய நாளிலே மனமடிவடைந்து எழும்ப முடியாமல் போன எலியாவை குறித்து சில காரியங்களை இந்த நேரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். எழும்ப முடியாமல் அவருடைய ஊழியத்துக்கு ஒரு முடிவுண்டான ஒரு சூழ்நிலைமையை தான் நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கும்போது, எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும். மனமடிவடைந்து எழும்ப முடியாமல் போன எலியா எப்படிப்பட்டதான ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டதான ஒரு வல்லமையான தீர்க்கதரிசியே மனமடிவடைந்து போகிறார் என்பதை நாம் பார்க்கும்போது நாம் மிகவும் ஜாக்கிரதையாக கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இங்கே அவர் சொல்கிறார், என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களே பனியும் மழை பெய்யாது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றதை பார்க்கிறோம். அவர் சொன்னதை போல பனியும் மழையும் பெய்யாமல் இருந்தது என்று சொல்லி நாம் வேத வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர் காகங்கள் மூலமாய் அந்த பஞ்ச காலத்தில் அவர் போஷிக்கப்படுகிறார் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு 9வது வசனத்திலே பார்க்கிறோம், போஷிப்பதற்கு சாரிபாத் விதவைக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த விதவையின் மகன் மரித்தபோது அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை பார்க்கும்போது, அங்கே ஆகாப்புக்கு முன்பாக அவர் தோன்றி கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும், பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும், இயேசபேலின் பந்தியில் சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டி கொண்டு வர
ஆட்களை அனுப்பும் என்றான் அங்கே என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபுக்கு சவால் விடுகிறதான ஒரு எலியாவாக அவர் காணப்படுகிறார். அந்த தீர்க்கதரிசிகளை, அதாவது பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேர், ஏசபேலின் பந்தியில் சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேர், அவர்களை கூட்டிக் கொண்டு வரும்படி எலியா சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். வந்து அவர்களுக்கு முன்பாக எலியா நிற்கிறான். பெரிய ஒரு சவாலை அந்த இடத்தில் எலியா வைக்கிறதை பார்க்கிறோம். 21ஆம் வசனத்திலே, 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்று சொல்லி எலியா சொல்கிறதை பார்க்கிறோம். எலியா அவர்களிடத்தில் அவர் சொல்கிற காரியம் என்னவென்று சொன்னால், பலியிடுவதற்கு 2 விலங்குகளை கொண்டு வர சொல்கிறார். ஒன்றை அவர்களிடத்தில் தெரிந்தெடுத்து முதலாவது பலியிட சொல்கிறார். அவர்கள் அவருடைய முறைமையின்படியாக பாகாலின் தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அதை பலி செலுத்துவதற்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்துவிட்டு தங்கள் தெய்வங்களை நோக்கி அவர்கள் கூப்பிட்டார்கள். எந்த பலனும் இல்லை. எலியா அவர்களை பார்த்து பரியாசம் பண்ணுகிறான், நகைக்கிறான். எலியா ஒரு தனி மனிதனாக அந்த இடத்துல நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் நாம் கவனிக்க வேண்டியதான ஒரு காரியம். ராஜாவுக்கு முன்பாக, பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக சவால் விட்டு கொண்டிருக்கிறார் எலியா. அந்த அளவுக்கு தைரியம் அவருக்குள்ள இருந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் எந்த பதிலையும் அவருடைய தெய்வங்கள் கொடுக்க முடியவில்லை. அதற்காக அடுத்தபடியாக எலியா அவர் பலி செலுத்துகிறதான நேரத்தில் அவர் செய்ய வேண்டிய பலிபீடத்தை செப்பனிட்டு அவர் எல்லா காரியத்தையும் அங்கு செய்கிறதை குறித்து வேதத்தில் நாம் அந்த 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி விட்டு அவர் சொல்கிறார், அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் என்னை கேட்டருளும் என்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 18:38 வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா தேவனை நோக்கி கூப்பிட்டான், தேவன் அக்கினியை அனுப்பினார், பலி பட்சிக்கப்பட்டது, பலி அங்கீகரிக்கப்பட்டது. அங்கே எலியா தேவனுக்கு முன்பாக அவன் பெரிய ஒரு நபராக அங்கே நின்று கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதை கண்டபோது ஜனங்கள் எல்லாரும் முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி மற்ற ஜனங்கள் எல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்தது அதோட எலியா விட்டாரா? இல்லை. அவர் என்ன பண்றாரு? அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொண்டு போய் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 18:40 கீசோன் ஆற்றங்கரையில அவர்களை வெட்டி போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு தைரியமாய் துணிகரமாய் தைரியமாக ஆண்டவருடைய நாமத்தினால் எலியா இந்த காரியங்களை செய்தார். ஆனால் அடுத்ததாக நாம் கவனிக்க வேண்டியதான ஒரு காரியம், அப்படிப்பட்டதான தைரியமுள்ள எலியா ஏன் மன மடிவடைந்து போகிறார் என்கிற காரியத்தை நாம் பார்க்கும்போது 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். இப்ப ராஜாவாகிய ஆகாப் தன்னுடைய மனைவியாகிய ஏசபேலுக்கு எலியா எப்படியெல்லாம் செய்துட்டார் அப்படின்னு சொல்கிறதான செய்தியை அறிவிக்கிறான். அதை அறிவித்த போது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள் என்று சொன்னாள். இப்போ ஆகாப்பினுடைய மனைவி ஏசபேல் இந்த செய்தியை கேட்ட உடனே எலியாவுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். நாளைக்கு நான் உன்னை கொல்லுவேன் என்று சொல்லி ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். இதை வார்த்தை எலியாவுக்கு அறிவிக்கப்படுகிறது. அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர் சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரே ஒரு வார்த்தை. ஏசபேல் இவ்வளவு நேரம் ஆகாப் ராஜாவுக்கு முன்பு சவால் விட்ட எலியா, பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக சவால் விட்டு அவர்களை கொண்டு போட்ட எலியா, ஒரு பெண்
தேவனுடையதான எச்சரிப்பின் வார்த்தை, ஒரு பயமுறுத்துகிறதான வார்த்தையை கேட்டபோது எலியா பயந்து தன் ஜீவனை காக்க அவர் ஓடுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் எலியாவுடைய முந்தைய காரியங்களை பார்க்கும்போது அப்படிப்பட்ட எலியா எப்படி இந்த இயேசுவினுடைய வார்த்தையை கேட்டு இந்த அளவுக்கு அவர் பின்வாங்கி போனார் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது அது யோசிக்க வேண்டியதான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. சில நேரங்களிலே, பல நேரங்களிலே நாம் மிகவும் தைரியமாய் இருப்போம். எந்த காரியத்தை ஃபேஸ் பண்ண முடியும் என்கிறதான ஒரு தைரியம் நமக்கு இருக்கும். சில நேரங்களில் சில சின்ன சிறிய காரியங்கள் நம்மை சோர்ந்து போக பண்ணுகிறது, மனமடிவடைய செய்து விடுகிறது. பெரிய காரியமோ சின்ன காரியமோ நம்ம மனமடிவடைந்து சோர்ந்து போய்விடக்கூடாது. அதில் எழுச்சி பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். சரி, எலியாவுடைய வாழ்க்கையில அந்த மனமடிவடை வந்தது உண்மைதான். சாக வேண்டும் என்று சொல்லி, இனி இருக்கிறது எதற்கு, நான் செத்து போக வேண்டும் என்று சொல்லி எலியா யோசிக்கிறார். அதுல அப்படிப்பட்டதான எலியா, அவ்வளவு வல்லமை உள்ள எலியா, மறுபடியும் அவர் எழும்பி இருக்க வேண்டும். அவர் எழும்பி வல்லமையாய் செயல்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவர் செயல்படாமல் போய்விடுகிற ஒரு சூழ்நிலைமை தான் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியமாய் காணப்படுகிறது. இங்கே பார்க்கிறோம், ஒரு சூறைச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். சாக வேண்டும் என்று சொல்லி சாவுக்காக எதிர்பார்த்து படுத்துக் கொண்டிருக்கிறதான் எலியா. அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு தூதன் ஆண்டவர் அனுப்புறாரு, தட்டி எழுப்பி அவனுக்கு போஜனம் கொடுக்கிறாரு. அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். தூதன் அவனை தைரியப்படுத்துவதற்கான சூழ்நிலைமைகள் அங்கே நடக்கிறது. அவனை தட்டி அவனை தைரியப்படுத்தி அவனை எழுப்புறாரு. அது மாத்திரமல்ல, களைப்பார்ந்து அவனுக்கு போஜனம் கொடுக்கப்படுகிறது. இந்த எலியா என்ன செய்திருக்க வேண்டும் தெரியுமா? அதையில் சாப்பிட்டான். வேதம் சொல்கிறது, சாப்பிட்டு திரும்பவும் படுத்துக் கொண்டான். சாப்பிட்டு அவன் பலனடைந்து அவனுடையதான கர்த்தர் அவனுக்கு நியமித்த வேலைக்கு நேராக ஓட வேண்டிய எலியா, அவன் சாப்பிட்டு திருப்தியோடு நிறைவாக படுத்துக் கொண்டான். அவனுடைய வாழ்க்கையில அவன் ஒரே முடிவாக அவன் எடுத்துக்கொண்டான், நான் சாக வேண்டும் என்கிறதான் அந்த பயம் அவனுக்குள்ள, இயேசுவேலினுடைய பயமுறுத்தல்கள் அவனுக்குள்ள அது ஏங்கிக் கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது இரண்டாவது சூழ்நிலை, கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். ஏன்னா முதல்ல படுத்துட்டான், இதான் முடிச்சிடலாம் அப்படின்னு. ஆனா தூதன் சொல்றான், நீ கடந்து போக வேண்டியதான தூரம் வெகு தூரம், உன்னுடைய ஊழியம் அதிகமா இருக்கு, உன்னுடைய நாட்கள், உன்னுடைய வாழ்க்கை இன்னும் அதிகமான நாட்கள் இருக்கிறது, நீ செய்ய வேண்டிய பணிகள் ஏராளமா இருக்கிறது. ஆனபடினாலே நீ எழும்பு என்று சொல்லி, நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி அவனை திடப்படுத்துகிறதை பார்க்கிறோம், பலப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அது பலத்தினால் இப்ப நடக்கிறான். போக வேண்டியதான் அந்த இடத்துக்கு அவன் போகிறான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இப்ப என்ன ஆயிட்டுன்னா, அங்க போய் எடுத்து அவன் செயல்பட வேண்டிய காரியம் இருக்கிறது, அவன் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கிறது. ஆனா போய் என்ன பண்ணிட்டான்னு சொன்னா, அங்கேயும் ஒரு கெபிக்குள்ள போய் அவன் அடைக்கல புகுத்துட்டான், ஒரு கெபிக்குள்ள இருந்துட்டான். அதுக்காக தூதன் போஜனம் கொடுத்தான், அதற்காக தூதன் அவனை உற்சாகப்படுத்தி எழுப்பினான். இல்ல, அவன் செயல்படுவதற்காக, மனமடிவடைந்து என்கிற நிலைமையில அவன் எழும்பி செயல்படும்படியாக தேவன் அவனை தூதனை அனுப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்கே அவன் 3ஆம் முறை பாருங்கள், அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். இப்ப கெபிக்குள்ள தங்கின போது தூதன் அங்க பார்க்கிறான், எலியாவே, உனக்கு இங்க என்ன காரியம் என்று சொல்லி கேட்கிறதை பார்க்கிறோம். எதுக்கு நீ இங்க உட்கார்ந்து இருக்கிற? நீ உட்கார்ந்து இருக்கிற வேண்டிய இடம் எதல்ல, நீ சோர்ந்து போய் இங்க படுத்துக் கொண்டிருக்க வேண்டியதான சூழல் இதல்ல. 3ஆம் முறை அவனை எழுப்புகிறதை பார்க்கிறோம், அவனை தைரியப்படுத்துகிறதை, திடப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். இங்க எலியா ஒரு வார்த்தையை சொல்றாரு, நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன். ஆகையால் என் பக்கத்துக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை,
உதவிக்கு யாரும் இல்லை. இயேசுவேல் என்னை கொல்வதற்கு தேடுறா, சீக்கிரத்தில் என்னை கண்டுபிடிச்சு என்னை கொன்று போடுவா, எனக்கு சப்போர்ட் யாரும் இல்லை, உதவி யாரும் இல்லை. தேவனை அவ்வளவு வல்லமையாய் பெற்ற எலியா, தேவன் தன்னோடு கூட இருக்கிறபடினால பெரிய காரியங்களை செய்த எலியா இப்ப சொல்றாரு யாரும் இல்லை என்கிற சூழ்நிலைமை பார்க்கிற ஒரு நிலைமைக்குள்ள எலியா அங்க வந்திருக்கிறாரு. நான் ஒருவ மாத்திரம் தப்பி வந்திருக்கிறேன்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கல்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கேபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. 4ஆம் முறையாக தேவன் பேசுறான். எலியாவே, உனக்கு இங்கே என்ன காரியம்? சாவதற்கு அல்ல, அவனுடைய வேலை அதிகமா இருக்கிறது. 4ஆம் முறை அவனை திடப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைமைக்குள்ளாக தூதன் அங்கே கடந்து வருகிறதை பார்க்கிறோம். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்று சொல்லி அவன் சொல்கிறான். திரும்ப அதே காரியத்தை 4ஆம் முறை அதே காரியத்தை சொல்றான். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நின்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. இப்ப எலியா, ஆண்டவர் அவரை குறித்து வைத்திருந்த நோக்கம் இன்னும் பெரிய வேலை, முடியல. ஆனா எலியா மனம் அடிவடைந்து போயிட்டான். ஃபர்ஸ்ட் டைம், 2ஆம் முறை, 3ஆம் முறை, 4ஆம் முறை தைரியப்படுத்தி பார்த்தாரு, பலப்படுத்த முடியல. எலியாவில் எழும்ப முடியல. எலியா செய்ய வேண்டிய பணி அங்கே தாமதித்து கொண்டிருக்கிறது. ஆகையினால இனி எலியாவை ஒன்று பண்ண முடியாது, எலியா மனமடிவடைந்து விட்டான் என்று சொல்லி அடுத்த கடைசியாக ஒரு முக்கியமான வேலையை செய்து முடிக்கும்படி எலியாவுக்கு சொல்லப்படுகிறது. அவர் சொல்கிறார், ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. பின்பு நின்சியின் குமாரனாகி யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகி எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி அங்கே கட்டளை கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். சம்பவிப்பதாவது அப்படி பண்ணும்போது என்ன நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான். யெகூவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களை உடைய 7000 பேரை இஸ்ரவேலில் மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். நன்றாய் கவனித்துக் கொள்ள வேண்டும். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன் என்று சொன்ன உடனே ஆண்டவர் அங்கு சொல்லல 7000 பேரை நான் மீதியா வச்சிருக்கிறேன் அங்க சொல்லல. ஆண்டவருடைய நடத்துதல், ஆண்டவர் நம்முடைய நடத்துகிற விதங்கள் பல வித்தியாசமான காரியங்களா இருக்கும். ஆனால் சரியாக கீழ்ப்படிந்து செல்லும் போது மாத்திரமே அந்த ஆண்டவருடைய திட்டத்தை நாம் நிறைவேற்ற முடியும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே அவன் மனமடிவடைந்து போகிறான். 4 முறை தேவதூதன் அவனை திடப்படுத்தி எழுப்பி பார்க்கிறார். இல்லை, அவன் சோர்வடைந்து விட்டான், மனமடிவடைந்து சோர்ந்து போய்விட்டான் எலியா. சரி, தேவனுடைய திட்டம் ஒருபோது மாறாது. ஒருவன் செய்யாவிட்டால் இன்னொருவனை கொண்டு செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறபடினாலே அவர் சொல்றாரு, நீ ஆசகேலை, நீ யெகூவை அபிஷேகம் பண்ண என்று சொல்றாரு. உன்னுடைய ஸ்தானத்தில் எலிசாவை அபிஷேகம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதை பார்க்கிறோம். செய்ய வேண்டிய வேலைகளை ஆண்டவர் செய்து முடிப்பதற்கு வல்லமை உள்ள தேவன். அவன் செய்ய வேண்டிய வேலைகளை அவன் மனமடிவடைந்து போய் எழும்ப முடியாமல் போன போது அவனுடைய வேலைகளை செய்வதற்கு கர்த்தர் அடுத்தவர்களை எழுப்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருபோது நாம் ஆண்டவரின் நாயிலட்ட ஆண்டவருக்கு யார் இல்லை என்று சொல்ல முடியாது. கரெக்டா சரியாக ஆண்டவர் சொல்கிறதன்படி நாம் காரியங்களை செய்யாவிட்டால் நம்முடைய ஸ்தானத்தில் ஆண்டவர் இன்னொருவரை எழுப்பி அவர் செய்ய வேண்டிய வேலை செய்து முடித்து விடுவார். ஆனால் நாம் மனமடிவடைந்து போகக்கூடாது.
மனமடிவடைகிற சூழ்நிலைகள் வந்தாலும் திடப்படுத்தி நம்மை பலப்படுத்தி எழுப்பி நிற்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. கடைசியா சொல்றாரு, எவ்வளவு சோர்ந்து போனதான எலியாவை பார்த்து, நீ மாத்திரமல்ல, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் மீதியாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையினால ஒருவேளை இந்த நாட்களில் நாம் பார்க்கிறதான சூழ்நிலை மேல நம்ம நினைக்கலாம், நமக்கு பாடுகள் அல்லது நாம் தான் இருக்கிறோம் என்று சொல்லி. இல்லை, நம்மை போல ஒரு கூட்டத்தை கர்த்தர் எப்பொழுதுமே அவர் ஆயத்தமாய் வைத்திருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எலியா மனமடிவடைந்து போய் எழும்ப முடியாமல் போய்விட்டான். நம்முடைய வாழ்க்கையில் மனமடிவடைகிற சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் மனமடிவடைந்து நாம் எழும்ப முடியாமல் போய்விடக் கூடாது. எழும்பி நாம் செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். எழும்பி வல்லமையாய் நாம் பயன்பட ஆரம்பிக்க வேண்டும். தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக வைராக்கியம் கொண்டு எழும்ப வேண்டும். ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ பயப்படுத்துகிற பல சூழ்நிலைகள் நமக்கு எதிராக வந்தாலும் நம்மை திடப்படுத்தி நாம் எழுப்பி நிற்கிற பலனை இந்த நாட்களில் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து நம்மை பலப்படுத்தி நம்மை வழி நடத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, மனமடிவடைந்து போய் எழுத முடியாமல் போன எலியாவை குறித்து இந்த நாளில் நாங்கள் வேத வசனத்தில் தியானித்தோம். ஆண்டவருக்கு அந்த பக்தி வைராக்கியமாக இருந்த எலியா, பல செயல்களை செய்தவன், பல பராக்கிரமமான காரியங்களை செய்த எலியா, ஒரு இயேசுவினுடைய வார்த்தையை கேட்டு மனமடிவடைந்து போனதான் அந்த காரியத்தை பார்க்கிறோம். தேவதூதன் ஒவ்வொரு முறையும் வந்து அவனை திடப்படுத்தி பலப்படுத்தி அவன் செய்ய வேண்டிய ஊழியம், அவன் போக வேண்டிய தூரம், பிரயாணம் ஏராளமாக இருக்கிறது. அவனுடைய ஜீவன் இப்பொழுது நாளைக்கு இயேசுவினுடைய கையில் முடிகிற ஒரு ஜீவன் அல்ல. தேவன் அதற்கு ஒப்பு கொடுக்கிறதான தேவன் அல்ல. தேவன் கூட இருக்கிறார். அவர் எல்லா காரியங்களையும் பார்த்துக் கொள்வார் என்கிற தைரியத்தோடு விசுவாசத்தோடு எழும்பி இருக்க வேண்டிய எலியா முழுவதும் மனமடிவடைந்து போய்விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். 4 முறையும் அவரை எழுப்பியும் அவர் இதில் செயலில் வரவில்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, கடைசியாக அவர் செய்ய வேண்டியதான அந்த ஊழியத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் மற்றவர்களை கொண்டு செய்யும்படியாக அவரை ஆயத்தப்படுத்த சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆசைகள் மூலமாய், யெகூவின் மூலமாய், எலிசாவின் மூலமாய் அந்த ஊழியர்கள் நிறைவேற்றப்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, கடைசியாக அவன் ஆண்டவர் எலியா சொல்கிறான், நான் மாத்திரம் மீதியா இருக்கிறேன் என்று சொல்லி. ஆண்டவர் சொன்னீர், அது பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாமல் இருக்கிற 7000 பேரை மீதியாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீர் தகப்பனே. அப்படிப்பட்டதான சர்வ வல்லமையுள்ள தேவனாய் நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில மனமடிவுகள், சோர்வுகள் வருவது உண்டு. ஆனால் நாங்கள் மனமடிவடைந்து சோர்ந்து பின்வாங்கி போகாதபடிக்கு தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற நோக்கம், தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற இலக்கு, தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற தரிசனங்களை நாங்கள் மறவாதபடிக்கு ஆண்டவரை ஜாக்கிரதையாக நாங்கள் முன்னேறி கடந்து செல்ல நீர் எங்களுக்கு கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் என்கிற தைரியம், கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் என்கிற விசுவாசத்தில் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் முன்னேறி கடந்து செல்ல கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில மனமடிவுகள் சோர்வு வந்தாலும் அடுத்த செகண்ட்ல நாங்கள் எங்களை திடப்படுத்திக் கொண்டு நாங்கள் எழுப்பி நிற்க, உமக்காய் செயல்பட வைராக்கியம் பாராட்ட நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்து நீர் எங்களை வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜனங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மனமடிவடைந்து சோர்ந்து போய் நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் கர்த்தர் திடப்படுத்தி அவர்களை பலப்படுத்தி ஆண்டவரே, இந்த நேரத்தில் நீர் அவர்களை உயிர்ப்பிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இது அவர்களுக்கு ஒரு முடிவல்ல ஆண்டவரே. அது பலருடைய வாழ்க்கையில இது ஒரு முடிவு என்று சொல்லி ஒருவேளை கருதி இருக்கலாம். ஆண்டவரே, இந்த முடிவு என்று சொல்லி அவர்கள் நினைப்பார்கள் என்று சொன்னால் இல்லை, அவர்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது. நீ எழும்பி செயல்படு என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் நீர் அவர்களோடு கூட இடைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தின் முடிவு இதுதான், இந்த வாழ்க்கையின் முடிவு இதுதான், என்னுடைய வாழ்க்கையினுடைய தான் இறுதி பகுதி இதுதான் என்று சொல்லி ஒருவேளை ஜனங்கள் இந்த நாளில் மனமடிவடைந்திருப்பார்கள் என்று சொன்னால் இல்லை, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இல்லை, உன்னுடைய வேலை இன்னும் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறபடினாலே அந்த பரிசுத்த ஆவியினுடைய வாக்கை கேட்டு முன்னேறி உங்களை திடப்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் எழும்பி நீங்கள் புறப்பட ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்கள் மேல் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் அப்படி பலப்படுத்துகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம், எங்களை உயிர்ப்பிக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்தும். உம்முடைய கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.
காட் bless யூ. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம்.